உங்க கூட அல்லது உங்களை சுத்தி இருக்கிற பொறாம பிடிச்சவங்கள இந்த 10 விஷயத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன சொன்னாலும் இது நடக்காது, முடியாது, இன்னொருத்தர் இதை செஞ்சாரு, தப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நெகட்டிவா பேசுவாங்க. நீங்க ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் போது கூட அதுல ஒரு கரக்கொண்டு பிடிச்சு உங்களை தாழ்வா பேசுவாங்க, உங்களை நல்லா குழப்பி விடுவாங்க. உங்களுக்கு ஒண்ணு கிடைச்சா அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தா அது உங்களுடைய உழைப்புன்னு சொல்ல மாட்டாங்க, உங்களுடைய அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. உங்களை ஒருத்தர் பாராட்டுறதோ நீங்க நல்ல பேர் எடுக்கிறதோ அவங்களுக்கு பிடிக்காது, அதை அவங்க அலட்சியப்படுத்தி விமர்சிப்பாங்க. அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போதோ அல்லது உங்களை யாராவது பாராட்டும் போதோ அல்லது உங்களுக்கு இது மிஸ்டர் நோகரா சாரோட வீடு தானே? இது என்னோட வீடு. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். அப்படியா? உங்க அப்பாவோட பேர் என்ன? அப்பா நல்லா இருக்கா? வீட்ல வேற யாராவது இருக்காங்களா? ஏன் இல்ல, இவர்தான் மிஸ்டர் ஷீரோ. நீங்க நாய் வளர்க்குறீங்கன்னா இந்த 7 உணவுப் பொருட்களை உங்க நாய்களுக்கு கொடுக்க கூடாது. 7வது டீ காஃபி. இதுல உள்ள கேஃபீன் அப்படிங்கிற ஒரு பொருள் உங்க நாயோட நரம்பு மண்டலத்தை தூண்டும், வாந்தி வயிற்றுப்போக்கெல்லாம் ஏற்படுத்தும், முடிவுல உயிரிழப்பு கூட ஏற்படலாம். 6வது எலும்புச்சம்பழம். எலும்புச்சம்பழத்தோட தோல்ல உள்ள சொராலன் அப்படிங்கிற ஒரு பொருள் உங்க நாய்க்கு கெடுதலான ஒண்ணு, இதுவும் உயிரிழப்பை ஏற்படுத்தலாம். 5வது சாக்லேட். சாக்லேட்லயும் டீ காஃபில இருக்கிறது போலவே கேஃபீன் இருக்கு, அதோட சேர்ந்து தியோப்ரோமின் அப்படின்னு சொல்ல போற ஒரு வேதிப்பொருளும் இருக்கு. இந்த பொருட்களும் உங்க நாய்க்கு உயிருக்கு ஆபத்தானதுதான். 4வது அவகேடோ பழங்கள். அவகேடோ பழங்கள்ல பெர்சின் அப்படிங்கிற ஒரு டாக்ஸின் இருக்கும், இது நாய்களுக்கு நஞ்சா முடியும். 3வது திராட்சை பழம். இது சிறிய அளவு சாப்பிடுறது கூட